மிஸ்டர் முகில் உங்களை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஐ எம் முகில் வர்தனன். நான் ஐ எம் ஃப்ரம் மதுரை சார். நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது மதுரை சார். ஐ டிட் ஸ்கூல் இன் டிபிஎஸ் சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அண்ட் ஆல்சோ டிட் காலேஜ் இன் மதுரை அண்ட் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். 2021 முடிச்சிருக்கேன் சார். அப்புறம் மை ம், ஃபேமிலி, ம், அப்பா அம்மா எல்லாம் வந்து கேட்ரிங் வச்சிருக்கோம் சார். ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் குடும்ப தொழிலே தான். ம், ம். குட். வெரி ஹாப்பி. வெரி வெரி ஐ எம் ஹாப்பி. எந்தூசியாஸ்டிக் ம், எந்தூசியாஸ்டிக் பெர்சன். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஹானஸ்டான பெர்சன் சார். ம், அதுக்கப்புறம் ஐ எம் டைம் கீப்பர் சார். வெரி ம், பங்க்சுவல் இன் வெரி ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன் சார் டைம் கீப்பிங்ல. ம். வெரி குட். அவ்வளவுதான் சார் என்னை பத்தி. அண்ட் ஐ எம் இல்ல சோசியலிஸ்ட் சார். இன்னும் கூட நல்லா சொல்லலாமே. என்ன சார்? இன்னும் கூட நல்லபடியா உங்களை பத்தி சொல்லலாம். அதாவது ஐ எம் ஹெய்லிங் ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஐ ஸ்டடிட். எந்த காலேஜில் படிச்ச? எவ்வளவு மெஜ்ரா மார்க் வாங்கின? எவ்வளவு மெஜ்ரா எவ்வளவு எவ்வளவு மார்க் வாங்கின பிகாம்ல? 60% சார். 60? எக்ஸாக்டா 60யா? எஸ் சார். 59 சார். ஐயையோ! ஏன் 1% குறைஞ்சு போச்சு? சரி பரவாயில்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் எங்க படிச்சேன்னு சொல்லலாம். ஓகே அதுக்கப்புறம் சார். என்னுடைய ஸ்ட்ரெங்த்ஸ் என்ன? அதாவது ஐ எம் எ பங்க்சுவல் பர்சன். ஐ கீப் அப் மை ஷெட்யூல்ஸ். ஐ எம் குட் இன் கம்யூனிகேஷன். மை ஃபாதர் இஸ் இன்டு கேட்டரிங். ஸோ ஐ ஆல்சோ ஹெல்ப் him in catering work. And I try to make friendship with people, and I am willing to be of help to others. I empathize with others and give good service to others. அப்படிங்கிற மாதிரி உன்னை பத்தி நீயே நல்லா பேசிக் கொள்ள வேண்டும். ஓகே சார். மிஸ்டர் முகில், எஸ் சார். வேற ஏதாவது எக்ஸாமுக்கு இன்டர்வியூ போயிருக்கீங்களா? இல்ல சார், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். சரி பரவாயில்ல. அப்புறம் ஆம், மதுரையில இருக்கக்கூடிய பேங்க் ஒரு 5 பேங்க் பேர் சொல்லுங்க. மதுரை மது மதுரை கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு சார், லோக்கல்ல. சரி. அப்புறம் தென் பாண்டியன் பேங்க் சார், பாண்டியன் கிராம பேங்க். சரி. தென் யூகோ பேங்க். தென் எஸ்பிஐ, ம், ஐஓபி. ம். நீ இப்ப பேங்க். சொன்னதுல ஒரு பேங்க் ம் வந்து திவாலை. ஒரு பேங்க் இப்ப இல்ல, அந்த பேர்ல இல்ல, வேற பேர்ல இருக்கு. அது எந்த பேங்க்? கோஆபரேட்டிவ் பேங்க் சார், மதுரை கோஆப். கோஆபரேட்டிவ் பேங்கா தான் இருக்கும். அது ஒண்ணும் தப்பு இல்ல. வேற ஓகே இன்னொரு சார். பேங்க் பேர் சொன்னேன், அந்த பேங்க் பேர் இப்ப அது அல்ல. பாண்டியன் கிராம பேங்க்ங்கிறது கிடையாது இப்ப. ஓகே சார். ஓகே சார். இப்ப தமிழ்நாடு கிராம பேங்க் தான். ஓகே, டிஎன்ஜிபி. ம். ஏன் இப்படி தப்பா சொன்ன? நீ இது சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஏன் போற? ஒழுங்கா 12 பப்ளிக் செக்டார் பேங்க் பேரை படப்படன்னு சொன்னாலே சரியா போயிடுமே. இல்ல சார், மதுரைன்னொன்னே எங்க வீட்டு பக்கத்துல உள்ள பேங்க்ஸ்லாம் சொல்லி சார். எங்க ஹவுஸ் பரவாயில்ல. உங்க வீடு எந்த இடத்துல இருக்குது? நியர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சார். பெரியார் பஸ் ஸ்டாண்ட். அங்கிருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் பஸ் போகுது? பெரியார்ல இருந்து லோக்கல் சார், லோக்கல் லைக் வாடிப்பட்டி, அப்புறம் சோழவந்தான், அப்புறம் சிவகங்கை அண்ட் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி. ம். லோக்கல் விதின் 20 கிலோமீட்டர்ஸ் உள்ள மதுரை சரௌண்டிங்ல உள்ள பிளேஸ்க்கெல்லாம் பஸ் அவைலபிளா இருக்கும் சார். திருப்பரங்குன்றம்க்கு போற பஸ் பேர் என்ன? திருப்பரங்குன்றம் தான் சார் நம்பர் போட்டிருக்கோம். அண்ட் நம்பர் திருமங்கலம். நம்பர் என்ன? நம்பர் உண்டா கிடையாது? நம்பர் உண்டு பஸ்ஸுக்கு சார். பஸ்ஸுக்கெல்லாம் நம்பர் உண்டா? நம்பர் உண்டா? நம்பர் இருக்கு சார். நம்பர் இருக்கு சார். சரி பரவாயில்ல. தட் இஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். அந்த பஸ்ஸஸ்ல கூட மக்களுக்கு, விமனுக்கு ஃப்ரீயா? எஸ் சார். ஒரு 20% பஸ்ஸஸ்ல இருந்து ஃப்ரீ, உமன்ஸ் ஃப்ரீ பஸ்ஸஸ் வரும் சார். ஒரு 80% பஸ்ல நம்ம பே பண்ணி தான் சார் டிக்கெட். யாரா இருந்தாலும் ஈக்குவலா பே பண்ணி வாங்கிதான் தான் சார் ஆகணும். வாங்கணும். கண்டிப்பா அப்படியா? ஆகணும் சார். ஆமா சரி சார். பரவாயில்ல. மதுரையில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தொழில்கள் என்ன? என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது? சார் மதுரையில இண்டஸ்ட்ரின்னு சொன்னா மெஜாரிட்டியா கட்டில் கம்பெனி சார். கட்டில், சரி. பீரோ அண்டு சரி. நெசவு தொழில் சார். நெசவு தொழில், அஹ், ம், நெசவு தொழில். அதுக்கப்புறம் மண்பானை, மண்பானை செய்யறது.
ம், அதுக்கப்புறம் கார்த்திகை அந்த விளக்கு, கார்த்திகை தீபம் அந்த விளக்கு, மண் 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 அகல் விளக்கு இதெல்லாம் செய்யறது. ம், அதுக்கப்புறம் மெஜாரிட்டியா உணவுக்கு தான் சார் இங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க மதுரையில. அதனால உணவு சம்பந்தமான தொழில்கள் எல்லாத்துக்கும் குடிசை தொழில், அப்புறம் ஊறுகாய் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி செக்டர்ல வச்சிருப்பாங்க சார், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில. ம். இது கூட சொல்லலாமே. அதாவது HCL, அப்புறம் ஹனிவெல் இருக்கா இல்லையாங்க? இல்ல சார், இங்க இல்ல சார். ஹனிவெல் ஆட்டோமேஷன் இது பக்கத்துல இருக்கும்பா, திருக்கரப்பகுன்றம் பக்கத்துல. யா யா சார். கார் ஹனி கார் மேனுஃபே கார் கார் ஷோ. கார் சர்வீசிங் யூனிட்ஸ் தான் இருக்கும், மேனுஃபேக்சரிங் இருக்காது. இல்ல சார், ஆ, என்ன இல்ல? மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்ல சார், சர்வீசிங் யூனிட் ம். தான் சார் இருக்கு. ஷோரூம்ஸ் இருக்கு, சர்வீசிங், டிவிஎஸ். டிவிஎஸ் ஷோரூம். சர்வீசிங். ஸோ யா சார். வெரி வெரி குட், வெரி குட், கரெக்ட். இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி என்றால் என்ன? சார், ரெனியூவபிள் எனர்ஜினா கெமிக்கல்ஸ் இல்லாத இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்லாம் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்றாங்க சார். லைக் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நான் நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ், எண்ணெயில இருந்து தயாரிக்கக்கூடிய இல்லாத எண்ணெய்கள், லைக் ம், எத்தனால் பிளெண்டிங். ம், ம். ரெனியூவபிள் எனர்ஜி ஏன்பா சார். ரெனியூவபிள் எனர்ஜினா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? சாரி சார், சூரிய, சோலார் எனர்ஜி சார். அதை சொல்ல வேண்டியதுதானே, சோலார், விண்டு, அப்புறம் வாட்டர்ல இருந்து இது பண்ற மீனிங் ஹைட்ரோ சார். எலக்ட்ரிக்ஸ், ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக், ஹைட்ரோ இதெல்லாம் எலக்ட்ரிக், சொல்லலாம். அப்புறம் மின் காற்றாலை இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி சார். வெரி குட். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எஸ் சார். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீன்ஸ் சுய உதவிக்குழு சார். ஒரு கிராமத்துல ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க சார். லைக் குடிசை தொழில் அந்த மாதிரி. குடிசை தொழில், அதுக்கப்புறம் இந்த நெசவு தொழில், தையலகம், மகளிர் தையலகம், அவங்களுக்குலாம் ஒரு அமௌண்ட் தையல் மிஷின் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான தொழில்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படும். அதுக்கு ஒரு 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 குரூப் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் சார். அவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து ஒருத்தவங்க ஒரு பேங்க்டையோ ஒரு NBFCட்டையோ ஒரு லோன் வாங்குவாங்க சார். அதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்றாங்க. அந்த குரூப்ஸ் தான் சார். வெரி குட். உங்க மதர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்காங்களா? இருந்தாங்க சார், ஏன் இப்ப இல்ல? 2015ல. ஏன் இல்ல இப்ப? என்ன சார்? இப்ப இல்ல ஏன் சார், இப்போ மெம்பர்? நாங்க இல்ல இப்போ நாங்க கேட்டரிங் பண்றோம். அதனால இப்ப ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்கோம். அது ஸோ அந்த குரூப்ல இல்ல சார். 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா அது அது ரொம்ப அதுக்கு நிறைய, அதுக்கும் சமயம் செலவு பண்ண வேண்டி இருக்கும். அதனால யா சார், யா. பரவாயில்ல. குட். அதுக்கப்புறம் பிகாம் படிச்சுட்டு ஏன்பா எம்காம் படிக்கல? என்ன சார்? பிகாம் படிச்சுட்டு ஆ ஏன் எம்காம் படிக்க போகல? சார், ஆக்சுவலி பிகாம் முடிச்சுட்டு டைரக்டா இது பேங்கிங் செக்டர் இது பிளான் பண்ணிட்டேன் சார். அதுக்கு 1 டிகிரி எனாஃப்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ ம். இப்போ இப்போ MBA சாஸ்திரால ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆன்லைன் கரஸ் டிகிரி மாதிரி. ஓ அப்படியா? ஆம், ஆமா சார். இதுல அ- சாஸ்திரால கூட ஆன்லைன் இருக்காக்கும் எம்பிஏ. என்ன 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 சாஸ்திரா சப்ஜெக்ட்? MBA சார். எம்பிஏ என்ன சப்ஜெக்ட்? MBA ஃபினான்ஸ் சார். எம்பிஏ ஃபைனான்ஸ். வெரி குட். அதுல என்னெல்லாம் படிக்கிறீங்க? சார், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், வெரி லைக் தட் குட், சார். வெரி குட். ஃபர்ஸ்ட் இயர்ல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல சில பாயிண்ட்ஸ் சொல்லு பார்க்கலாம் எனக்கு. அதாவது பேலன்ஸ் ஷீட்னா என்ன? பேலன்ஸ் ஷீட்னா, பேலன்ஸ் ஷீட் இஸ் இங்கிலீஷ்ல சொல்லு. சார். வாட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட்? சார், தட் ஹெல்ப்ஸ் டு டேலி ஒரு டோட்டல் காஸ்ட் சார். டோட்டல் ராங், ராங், டோட்டல் ராங். Balance sheet is a statement of assets and liabilities of a company on a particular date. சரியா படிக்கலை. காமர்ஸ் உனக்கு நிச்சயமா இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓகே சார், ஓகே சார். ட்ரையல் பேலன்ஸ் என்றால் என்ன? சார், சாரி சார், படிக்கல சார். காமர்ஸே படிக்கலையா நீ இன்னும்? இல்ல, காமர்ஸ் வெறும் படிச்சேன் சார்.
இது ம். காமர்ஸ் ஓரியன்ட் இப்போ கொஸ்டின்ஸ் படிக்கல சார். வெறும் பேங்கிங் மட்டும்தான் படிச்சியா? இல்ல சார், கொஞ்சம் கோத்ரூ பண்ண நேற்று ஃபீவர் சார். ஸோ இது பண்ண டைம் இல்லை சார். ஓஹோ. சாரி சார். சரி, சரி. எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குன்னு சொன்னேன்? எனக்கு ஐஓபி சார். ஐஓபி உடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குது? சென்னை சார். சென்னை. ஐஓபி உடைய சேர்மன் பேர் என்னன்னு தெரியுமா? வாசுதேவன். ம். சாரி சார். வாசுதேவனா? தப்பா சொல்றியா? இல்ல சார், இல்ல சார், சாரி சார். தெரியல சார். தெரியல. சென்னையில இருக்கக்கூடிய இன்னொரு பப்ளிக் செக்டார் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு தெரியுமா? இந்தியன் பேங்க் சார். வெரி குட். கரெக்டா சொல்லிட்டேன். யூபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? மும்பை சார். வெரி குட். விசா, ரூபே, மாஸ்டர் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், டிரான்ஸ் விசா, டிரான்சாக்ஷன். விசா, ரூபே, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் எதை குறிக்குது? லோன் குறிக்கிறதா, டெபாசிட்டை குறிக்குதா, அல்ல வேற எதனாச்சும் குறிக்குதா? சார், இதெல்லாம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை குறிக்குது. ஓகே சார், ஓகே சார். டெபிட் கார்டு விசா, கிரெடிட் கார்டு இருக்கலாம், டெபிட் கார்டு இருக்கலாம், அதே மாதிரி மாஸ்டர் கார்டு இருக்கலாம். ஓகே சார், விசாவும் ஓகே. மாஸ்டர் கார்டும் அமெரிக்கா கம்பெனி, ரூபேங்கிறது மாத்திரம் இந்தியா கம்பெனி. அது ஓகே எந்த சார். கம்பெனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலோ. ஹலோ சார். ரூபே ஆரம்பிச்சது எந்த கம்பெனி? தெரியல சார். என்பிசிஐ. கரெக்ட். ஏன் தெரியலன்னு முதல்ல சொன்னேன். இல்லை சார், கம்பெனின்னு. ஏன்னா என்பிசி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன் பரவாயில்ல. சார். அது ஸோ அது பரவாயில்ல, பரவாயில்ல. ஸோ என்பிசிஐ தான். அது எக்ஸ்பான்ஷன் என்ன? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சார். வெரி குட். கரெக்டா சொன்னேன். அதோடைய எம்டி பேர் என்ன? என்பிசி. மிஸ்டர் மிஸ்டர் திலீப் ஆஸ்பே. மிஸ்டர் திலீப் ஆஸ்பே. புரிஞ்சுதா? ஹலோ. மிஸ்டர் திலீப் ஆஸ்பே. ஹலோ சார். மிஸ்டர் திலீப் ஆஸ்பே. அவர் எம்டி பேர் வந்து மிஸ்டர் திலீப் ஆஸ்பே. ஓகே சார். நான் படித்தேன் சார், மறந்துச்சு சார். ரீசென்ட்லி அப்பாயிண்டடு. சரி, பரவாயில்ல. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். தமிழ்நாடு 5 மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் பேர் சொல்லக்கூடாது. 5 ஓகே சார், மினிஸ்டர் பேரு, அவங்க எந்த ஓகே சார். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்யறாங்க கரெக்டா சொல்லு. வேலை சார், கொடுத்துருவேன். சார் உதயநிதி வந்து உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார். சரி, வந்து மிஸ்டர் மூர்த்தி, அவர் வந்து பத்திரப்பதிவு துறை அமைச்சர் சார். சரி. தென் தங் அதுக்கப்புறம் இது இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ம். கல்வித்துறை அமைச்சர் சார். ம். அப்புறம் செந்தில் பாலாஜி, ஃபார் ம். எலக்ட்ரிசிட்டி தங்கம் தென்ன மினிஸ்டர். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். செந்தில் பாலாஜி செந்தில் எலக்ட்ரிசிட்டி. பாலாஜி எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். அப்புறம் அப்புறம் தங்கம் தென்னரசு, அஹ், ம். மக்கள் துறை, பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்களா சார், மக்கள் பொது. ம். சரி, பரவாயில்ல. இப்ப நீ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை பத்தி சொன்ன. அதாவது ஆமா சார். ஃப்ரம் 1 ஏப்ரல் 2025 ஆ தமிழ்நாடு அரசாங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில மகளிருக்கு ஒரு கன்செஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன கன்செஷன்? ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியல சார். 1% ரிஜிஸ்ட்ரேஷன் ரிடக்ஷன். சார்ஜஸ்ல ஓகே சார், 1% குறைச்சு சார்ஜ் பண்ணா போறோம். ஓகே சார், ஓகே சார், இதெல்லாம் கரண்டா படிச்சு வச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிறது? தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி இதெல்லாம் நைன் யாருப்பா படிப்பாங்க? சொல்லு. நீ தான் படிக்கணும். ஓகே சார். தமிழ்நாடை பத்தி கூட தெரிஞ்சுக்காம நீ எப்படி யூபிஐல போய் வேலை செய்ய போற? ம்
தமிழ்நாடு ஜிகே உனக்கு ஓரளவுக்கு முக்கியம். 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஓகே சார். இந்தியாவின் உதவி ஜனாதிபதி யார்? யார் சார்? ஹலோ. உதவி ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட். ஜெகதீப் தன்கர் சார். குட். ஹூ இஸ் த பிரசிடென்ட்? பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு சார். Very good. Can you name two women chief ministers in our country? Sir, one is former CM of our Tamil Nadu, Mrs. Selvi Jayalalitha. Second one is West Bengal Chief Minister Mamata Banerjee, sir. Jayalalitha is no longer alive. நீ வந்து ரேகா குப்தா சொல்லிருக்கலாம். Yes, sir. Sorry, sir. Delhi CM Rekha Gupta recently appointed her, sir. Very Next good. one is Mamata Banerjee, sir. Good. Next, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எந்த ஆர்கனைசேஷன் ஓவர்சீ பண்றது? Stock exchanges is SEBI, sir. குட். அது எக்ஸ்பென்ஷன் என்ன? Security Exchange Board of India, sir. சேர்மன் பேர் என்ன? Tuhin Kandapande, sir. 11th president. சூப்பர் 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 சூப்பர். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இப்படி கரெக்டா சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எந்த ஆர்கனைசேஷன் சூப்பர்வைஸ் பண்ணுது? IRDAI, sir. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? Mumbai, sir. தவறு, ஹைதராபாத். Sorry, sir. IRDAI headquarters, Hyderabad, sir. Sorry, sir. வெரி குட். சேர்மன் பேர் என்ன? IRDAI chairman, தெரியல, sir. மிஸ்டர் தேபசீஷ் பாண்டா. Debatish Pandey, sorry. Okay, sir. Sorry. வெரி குட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. Thank you, sir.